மதுரையில் வாக்கு எண்ணும் மையத்தில் திடீரென சிசிடிவி கேமராக்கள் செயல்படவில்லை என அரசியல் கட்சி பிரமுகர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் மாவட்ட ஆட்சியர் அங்கு சென்று பார்வையிட்டார். மதுரை மக்களவை தொகுதிக்கான தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மதுரை மருத்துவக் கல்லூரியில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. அங்கு நாள்தோறும் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களின் முகவர்களும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மத்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை முதல் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யாததால் வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனிடையே மின்னல் தாக்கியதால் சில கேமராக்கள் இயங்காமல் பழுதாகி இருந்ததாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா விளக்கமளித்துள்ளார். தற்போது அனைத்து கேமராக்களும் சரி செய்யப்பட்டு செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இனி இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாத வகையில் முன்னெச்சரிக்கை உபகரணங்கள் பொருத்துமாறு ஒப்பந்ததாரருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 10ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அரசு தேர்வுகள் இயக்கம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாணவ மாணவிகள் தேர்வு முடிவுகளை www.tnresults.nic.in, www.dge.tn.gov.in, http://results.digilocker.gov.in ஆகிய இணையதளங்களில் பதிவெண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை பதிவு செய்து அறிந்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் தேசிய தகவலியல் மையங்களிலும் அனைத்து மைய மற்றும் கிளை நூலகங்களிலும் கட்டணமின்றி தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயின்ற பள்ளிகளில் சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள செல்போன் எண்கள் மற்றும் தனித்தேர்வர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது வழங்கிய செல்போன் எண்களுக்கும் குறுஞ்செய்தி வாயிலாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மு.க. அழகிரியின் மகன் துரை தயாநிதியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று சந்தித்து நலம் விசாரித்தார். முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரியின் மகன் துரை தயாநிதி உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக கடந்த மார்ச் மாதம் வேலூர் தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு மூளையில் உள்ள இரத்த குழாயில் அடைப்பு இருப்பதாக கண்டறிந்து சிகிச்சை வழங்கி வருவதாக தகவல் வெளியானது. மேலும் 2 மாத கால சிகிச்சையில் அவர் குணமடைந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் சகோதரி செல்வி புதன்கிழமை காலை சிஎம்சி மருத்துவமனைக்கு வந்து துரை தயாநிதியை சந்தித்து நலம் விசாரித்து சென்றார். அதன் தொடர்ச்சியாக மாலை 6 மணி அளவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அவரது மருமகன் சபரீசன் ஆகியோர் துரை தயாநிதியை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். துரை தயாநிதிக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் மருத்துவர்களிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். அரை மணி நேர சந்திப்பிற்கு பின் சிஎம்சி மருத்துவமனையில் இருந்து முதலமைச்சர் சென்னைக்கு புறப்பட்டார். 3 ஆண்டுகளில் 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியதே திமுக அரசின் சாதனை என எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திமுக அரசு 4வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் இபிஎஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 36 மாதங்களில் தமிழ்நாட்டின் பல இடங்களில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளதோடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். வீட்டு வரி, சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளதோடு பால் மற்றும் மின் கட்டணமும் திமுக ஆட்சியில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தேர்தலின் போது பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் மட்டுமின்றி அரசு மற்றும் போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை என கூறியுள்ள இபிஎஸ், கடந்த 36 மாதங்களில் எந்த ஒரு புது திட்டமும் இந்த ஆட்சியில் தொடங்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தற்போது நடைபெறுவது சொல்லாட்சியும் அல்ல, செயலாட்சியும் அல்ல என தெரிவித்துள்ள இபிஎஸ், மாறாக மக்கள் விரோத ஆட்சி என்பதை தமிழக மக்கள் விரைவில் நிரூபிப்பார்கள் என தெரிவித்துள்ளார். திமுக அரசின் 3 ஆண்டு கால ஆட்சியை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் தமிழ்நாட்டை இருளில் மூழ்கடித்து ஆட்சி செய்தவர் எடப்பாடி பழனிசாமி என்று திமுக அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி பதிலளித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது ஜெயலலிதாவைப் போல சட்டப்பேரவை விதி 110 கீழ் தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டதாகவும் அதில் எதுவும் செயலுக்கு வரவில்லை எனவும் ஆர்.எஸ். பாரதி விமர்சித்துள்ளார். அதிமுக ஆட்சியின் போது தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் 13 பேர் கொல்லப்பட்டதாகவும் பொள்ளாச்சியில் இளம்பெண்கள் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த பேராசிரியை நிர்மலாதேவி விவகாரம் மறந்துவிட்டதா என்று கேள்வி எழுப்பியுள்ள ஆர்.எஸ். பாரதி, சாத்தான்குளம் லாக்அப் மரணங்கள், கோடநாடு கொலை, கொள்ளை, குட்கா வழக்கு உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டியுள்ளார். ஜூன் 4ஆம் தேதிக்கு 27 நாட்கள் தான் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ள ஆர்.எஸ். பாரதி, புதுச்சேரியையும் சேர்த்து 40 தொகுதிகளிலும் அதிமுகவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என தெரிவித்துள்ளார்.
இந்த பாராளுமன்றம் ஜனநாயகத்துடைய கோவிலா இருக்கின்ற, ஆலயமா இருக்கின்ற பாராளுமன்றம் இந்தியாவுடைய சட்ட திட்டங்களை ஏற்றுகின்ற பாராளுமன்றத்தில் வாதிக்கவே கூடாது தப்பு அப்படின்னா அந்த மெட்டீரியல்லாம் எப்படி யார் கொடுத்தாங்க? அண்ணாமலைக்கு எப்படி கிடைச்சது? தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு கச்சத்தீவு தொடர்பான ஆவணங்கள் கிடைத்தது எப்படி என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை எழுப்பிய கேள்வி இது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை கச்சத்தீவு விவகாரம் குறித்த விவரங்களை வெளியிட்டது குறித்து பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் நீதிமன்றத்தில் பதிலளிக்க வேண்டும் என்று கூறினார். முன்னதாக பேசிய அவர், தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனைகளை எப்போதும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் பேசி வருவதாக குறிப்பிட்டார். பிரதமர் மோடியும் பாஜகவும் உண்மையை பேசாமல் மக்களை திசை திருப்புகிறார்கள் என்று சாடிய செல்வ பெருந்தகை, பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் அநாகரிகமான செயல்களை செய்யலாமா என்றும் கேள்வி எழுப்பினார். நடிகரும் மறைந்த தேமுதிக தலைவருமான விஜயகாந்திற்கு இன்று பத்மபூஷன் விருது வழங்கப்பட உள்ளது. தமிழ் சினிமாவில் ஏராளமான திரைப்படங்களில் நடித்து தனது நடிப்பாற்றலால் லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்டவர் நடிகர் விஜயகாந்த். பொது சேவை, சமூக பணிகள் மட்டுமின்றி தேமுதிக என்ற அரசியல் கட்சியையும் தொடங்கி அரசியலிலும் வெற்றிகரமாக வலம் வந்த விஜயகாந்த் கடந்த டிசம்பர் மாதம் உடல்நலக் குறைவால் காலமானார். இந்த நிலையில் அவரது கலை மற்றும் அரசியல் சேவையை கௌரவிக்கும் விதமாக நாட்டின் மிக உயரிய விருதான பத்மபூஷன் மத்திய அரசால் அவருக்கு அறிவிக்கப்பட்டது. விஜயகாந்திற்கு அவ்விருது இன்று வழங்கப்பட உள்ள நிலையில் அதனை பெற்றுக் கொள்வதற்காக அவரது மனைவியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா டெல்லி சென்றார். இன்று மாலை விருது வழங்கப்பட உள்ள நிலையில் அதனைத் தொடர்ந்து நாளை விஜயகாந்திற்கு டெல்லியில் நடைபெறவுள்ள பாராட்டு விழாவிலும் பிரேமலதா கலந்து கொள்ள உள்ளார். முருகன் மற்றும் கருப்பசாமி ஆகியோருக்காகத்தான் மாணவிகளிடம் தான் பேசியதாகவும் அவர்களை மட்டும் விடுதலை செய்தது ஏற்புடையது அல்ல எனவும் மேல்முறையீட்டு வழக்கில் நிர்மலா தேவி தெரிவித்துள்ளார். கல்லூரி மாணவியரை தவறான பாதைக்கு அழைத்த வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கடந்த ஏப்ரல் 30 விருதுநகர் மாவட்ட மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் பின்னர் தண்டனையை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்த நிர்மலா தேவி மேல்முறையீட்டு வழக்கு முடியும் வரை இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டுமென மனுவில் கோரிக்கை விடுத்தார். உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன் இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது மதுரை காமராஜர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோருக்காகத்தான் மாணவிகளிடம் பேசியதாகவும் அவர்கள் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் தான் மட்டும் தண்டிக்கப்பட்டது ஏற்புடையது அல்ல எனவும் நிர்மலா தேவி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து விருதுநகர் சிபிசிஐடி காவல்துறையினர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஜூன் 7 ஒத்திவைத்தார். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் உடல் உறுப்புகள் ரசாயன பரிசோதனை எனப்படும் பிஸ்ரா பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் KP ஜெயக்குமார் உடல் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட நிலையில் அந்த இடம் முழுவதும் காவல்துறையின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டது. KP ஜெயக்குமாரின் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் 3 நாட்களாக அங்குலமாய் தடய அறிவியல் அதிகாரிகள் சோதனை நடத்தி வரும் நிலையில் தடயங்களை சேகரிக்கும் பணிக்கு இடையூறு ஏற்படாத வகையில் இரும்பு தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே உடற்கூறாய்வில் ஜெயக்குமார் உடலில் இருந்து எடுக்கப்பட்ட கல்லீரல், இரைப்பை, நுரையீரல், உணவு குழாய், சிறுநீரகம் உள்ளிட்ட உடல் பாகங்கள் ரசாயன பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. நெல்லையில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகத்தில் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் KP ஜெயக்குமாரின் மரணம் தொடர்பாக அவரது மகன்களிடம் மீண்டும் திசையன்மலை காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். ஜெயக்குமாரின் மகன்களான கருத்தையா ஜெஃப்ரின், ஜோ மார்டினிடம் காவல் நிலையத்தில் வைத்து தனிப்படை DSP விசாரணை நடத்தினார். திறமைக்கு வயது ஒரு தடையில்லை என்பதை 82 வயது மூதாட்டி நிரூபித்த காட்சிதான் இது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி முத்துக்கவுண்டர் அவென்யூவில் வசித்து வரும் வெங்கட்ராமன் என்பவரின் மனைவி கிட்டம்மாள். இவர் பல்லடத்தில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு செல்லும் போது பேரன்கள் உடற்பயிற்சி செய்வதைக் கண்டு தானும் உடற்பயிற்சி செய்ய ஆசைப்பட்டுள்ளார். இதையடுத்து பேரன்களுடன் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ச்சியாக உடற்பயிற்சியும் பளுதூக்கும் பயிற்சியும் மேற்கொண்டு வந்தார் கிட்டம்மாள். மூதாட்டியின் ஆர்வத்தைக் கண்டு வியந்த பயிற்சியாளர் சதீஷ் கோவையில் கடந்த 1 நடைபெற்ற தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு பெண்களுக்கான பளுதூக்கும் பிரிவில் பங்கேற்ற கிட்டம்மாள் முதல் முயற்சியிலேயே 50 கிலோ எடையை தூக்கி 5ஆம் இடத்தை பிடித்து வெற்றி பெற்றுள்ளார்.
எதனையும் துணிச்சலுடன் செய்ய வேண்டும் எனவும் தனது உடல் ஆரோக்கியத்திற்கு உணவு முறையே காரணம் எனவும் மூதாட்டி கிட்டம்மாள் தெரிவித்துள்ளார். கோயில் திருவிழாவில் இளைஞர்களுடன் சேர்ந்து முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் நடனமாடிய காட்சிதான் இது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையை அடுத்த திருவேங்கை வாசல் பகுதியில் பழமை வாய்ந்த சிவன் மற்றும் பிடாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் நடப்பாண்டுக்கான சித்திரை திருவிழா கடந்த வாரம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து தினந்தோறும் சாமி வீதி உலா மற்றும் கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்த நிலையில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் இளைஞர்களுடன் சேர்ந்து கைகளில் மான் கொம்பை வைத்துக் கொண்டு பாரம்பரிய நடனமாடினார். முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் இளைஞர்களுடன் சேர்ந்து நடனமாடியதைக் கண்டு அப்பகுதி மக்கள் வியப்படைந்தனர். வேட்டையின் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு புதுச்சேரியில் நடைபெறும் நிலையில் ரஜினிகாந்தை காண ரசிகர்கள் குவிந்தனர். ஞானவேல் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் வேட்டையின் படத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தில் அமிதாப் பச்சன், ஃபகத் பாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியார், துஷாரா விஜயன் உட்பட பலர் நடிக்கின்றனர். இந்நிலையில் இப்படத்தின் படப்பிடிப்பு புதுச்சேரி பழைய துறைமுகம் பகுதியில் நடைபெறுகிறது. வெளிநாட்டினருடன் ரஜினிகாந்த் சண்டையிடுவது போன்ற காட்சி படமாக்கப்பட்டது. இதில் ரஜினிகாந்த் கலந்து கொண்டு பின்னர் காரில் புறப்பட்டுச் சென்றார். அவரை காண பழைய துறைமுகம் பகுதியில் ரசிகர்கள் குவிந்தனர். சண்டை காட்சியில் பயன்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட ஹெலிகாப்டர் புதுச்சேரி நகரத்தையே சுற்றி வந்தது.